ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கௌதம் வந்து ஐஸ்வர்யா நேற்று கோமா பேசினாலும் இன்றைக்கி கோமா பேச மாட்டாங்க, நம்ம மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கவலைப்பட்டு இப்போ வந்து ஐஸ்வர்யாவை தேடுறாங்க. அங்கே யாருமே காணானதுமே இப்போ ஹாஸ்பிட்டலில் எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க, எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கௌதம் அப்படியே ரொம்பவுமே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஃபோன் வருது. இப்போ போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டு பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து ஜப்தி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கெலாம் போக முடியாது, நீங்கள் இங்கேயே இருங்க, எப்போ வேணால் போலீஸ் உங்களை வந்து கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கௌதம் இன்னுமே ரொம்ப கதறி அழுகுறாரு. இப்போ எல்லா பக்கட்டும் ஐஸ்வர்யா பிள்ளைங்க எல்லாத்தையும் தேடுறாங்க, யாரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ எல்லாரையும் வந்து அங்கே வீட்டில் காட்டுறாங்க, எல்லாருமே அங்கே வீட்டில் இருக்கிறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஐஸ்வர்யா வந்து குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ சூர்யா மகா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு சித்ரா வராங்க. சித்ரா சம்மந்தமாக ரொம்ப நேரமாக எமோஷனல் மூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. சித்ரா வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி இப்படிங்கிற மாதிரியும் வீட்டுக்குள்ளார வராமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ராஜலட்சுமி பேசுகிறாங்க, கோடீஸ்வரி பேசுகிறாங்க. இருந்தாலும் ஐஸ்வர்யா வந்து மன்னிச்சு அவங்கள வர சொல்லணும்ல, அப்போ தானே முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யா கிட்ட வந்து ரொம்பவுமே சித்ரா பேசுகிறாங்க, ரொம்ப நேரம் லென்த்தியாக பேசுகிறாங்க. அதாவது வந்து சீரியல் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால டக்குன்னு எல்லாமே நல்லவங்களாகிறாங்க. இவ்வளோ நல்ல சீரியல் ஏன் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யா சித்ராவை மன்னிச்சிடுறாங்க. குழந்தையும் பார்த்தோம்னா கையில் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சித்ரா வந்து இனிமேல் என்னோட வாழ்க்கையில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான், உங்களுக்கு பாதுகாப்பாக உங்கள் கூட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா கௌதம் வராரு. கௌதம் வந்து பேசுனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா சரியான கோவப்பட்டுறாங்க. கோவப்பட்டு நீ இனிமேல் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டி எல்லாம் பேசுகிறாங்க. வழக்கம் போல் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா கௌதம் கடையில் ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது. கௌதம் வந்து நிறைய மன்னிப்புலாம் கேட்குறாரு. எல்லாம் இழந்துட்டு வந்து நிற்கிறேன், சூர்யா கிட்ட தோற்று போயிட்டேன், வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. இப்போ கௌதம் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வருஷ கட்டி எல்லாருமே பேசுகிறாங்க. தாத்தா பாட்டியில் ஆரம்பித்து எல்லாரும் வரிசையாக ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 2 நிமிஷம்னு சொல்லி டேரக்டர் டைம் கொடுத்துருப்பாராட்டிருக்கு. ஆளுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்கணுமோ எல்லாமே கௌதம் கிட்ட கேட்குறாரு. கௌதம் டோட்டலி சரண்டர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு தான் கேட்குறாரு தொடர்ந்து. ஆனால் கௌதமோட நடிப்பு இன்றைக்கி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக, கொஞ்சம் அதாவது அவர் ஒரு யதார்த்தமாக நடிக்காத மாதிரி இருந்துச்சு. அந்த அழுவுறது எமோஷன்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இதாக இல்லை, டச்சிங்காக இல்லை. ஆனால் பார்த்தா ஐஸ்வர்யா வந்து செம்மையாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் வந்து குழந்தையோட முகத்தையாவது எனக்கு ஒருத்தர காட்டு அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தா ஐஸ்வர்யோட காலெல்லாம் உழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ ஐஸ்வர்யா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் வந்து இதை தான் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. கடைசி 2 வாரம்னு சொன்னாங்களா 2 நாள்னு சொன்னாங்களா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 2 நாள் அப்படின்னாக்கா நாளைக்கான எபிசோடோட ஃபைனலாக முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் நமக்கு அடுத்த வாரத்துக்கு மேலே தான் வந்து பிக் பாஸ் வரும் அப்படிங்கிறனால இன்னொரு வாரம் கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது. ஏன்னா கொஞ்சம் சந்தோஷமாலாம் காட்டி முடிக்கணும்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது, எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கதையை கொண்டு போகிறாங்கன்னு. என்ன தான் சமாதானம் சொன்னாலும் ஆஹா கல்யாணம் மாசு தான். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, இதில் நடிக்கிறவங்களாம் அடுத்து என்ன சீரியலில் கமிட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.